வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்று நடந்த குரூப் 2 கொஷின் பேப்பரில் இருக்க தமிழ் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். நிழல் போல தொடர்ந்தான், இது எவ்வகை உவமை? ஆன்சர் வடிவ உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. ஆன்சர் யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். எடுப்பார் கைப்பிள்ளை யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான், எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிக. ஆன்சர் பிறவினை வாக்கியம். மாணவர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையா? என்ன வகை வினா என்பதனை கண்டறிக. ஆன்சர் கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இவ்விடைக்கேற்ற வினா. ஆன்சர் டி. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? அடுத்து பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு. சொல் உணர்த்தினன். உணர்த்தினன் என்பது தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆன்சர் தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறு தழுவுதல். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குறள் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. ஆன்சர் டி. கனை கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். இந்த திருக்குறள் 8ஆம் வகுப்பு தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. ஆன்சர் தவப்பெருஞ்சுடர், தாய்போல், திருவிளக்கு, தீவினை, துன்பங்கள், தூய்மை. அடுத்து வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான். நைந்தான் என்பதன் வேர்ச்சொல் நைந்து. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்றை எழுதுக. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் வினைமுற்று படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஆன்சர் மீ வான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. ஆன்சர் பை இளமை, மே அன்பு, வை புல், து உன். 4321. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ஆங்கில சொல் ரெனைசன்ஸ். ஆன்சர் மறுமலர்ச்சி. பிழையான இணையை கண்டறிக. பிழையான இணை கல்லில் நார் உரித்தல், ஆராய்ந்து பாராமல் என்பது பிழையானது. கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. சந்திப்பிழையற்ற தொடர். ஆன்சர் டி. அடுத்து தவறான இணையை கண்டறிக. தவறான இணை முரணி உடன்பட்டு என்பது தவறானது. அடுத்து பொறுத்துக. முல்லைப்பாட்டு, நெஞ்சாற்றுப்படை, பட்டினப்பாலை, வஞ்சி நெடும் பாட்டு, நாலடியார், வேளாண் வேதம், வெற்றி வேர்க்கை, நருந்தொகை. 4321. அடுத்து பொறுத்துக. தமிழ் தூதர், தனிநாயகமடிகள், பாலராவாயன், பாலராவாயன், திருஞான சம்பந்தர், பன்மொழி புலவர், அப்பாதுரையார், சொல்லின் செல்வர், ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து ஐம்பெரும் காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் மயிலைநாதர். அடுத்து திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலபட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது ராமேஸ்வரம் பெருங்கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி? தேவராட்டம். அடுத்து புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இழையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினை கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர் பேரறிஞர் அண்ணா. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை கற்றாழை. அடுத்து பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி புற்றுநோய் மருத்துவமனை, மூவலூர் ராமாமிர்தம், தேவதாசி ஒழிப்பு முறை, பண்டித ரமாபாய் சமூக தன்னார்வலர், மலாலா பெண் கல்வி. ஆன்சர் 4123. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். ஆன்சர் மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் முத்துராமலிங்கனார். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையிலே
தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்கு என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகள் தந்தவர் கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் வாணிதாசன். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவிலுள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உ.வே. சாமிநாதர் கூறினார். ஆன்சர் பி. ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதை குறிப்பிடுகிறார்? பகைவருக்கு உதவுதல். ஒழுகல் இலக்கண குறிப்பு வினையால் அணையும் பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய்நிறை கொண்ட வலிதேம்பு தடக்கை குன்றுபுகு பாம்பின் தோன்றும். ஆன்சர் மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. ஆன்சர் சோழன் நல்லுரு திறன். சிதவல் இச்சொல்லின் பொருள் தலைப்பாகை. சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆன்சர் அபுல் காசிம். இரண்டிரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும். ஆன்சர் எதுகை. அடுத்து பொறுத்துக. விசும்பு வானம், துளை துலாக்கோல், கனல் நெருப்பு, களிறு யானை, மறுப்பு தந்தம். ஆன்சர் ஏ 452331. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். ஆன்சர் பக்தி இலக்கிய வகைகளுள் ஒன்றாகும். தெம்மாங்கு பிரித்தெழுதுக. தேன் ப்ளஸ் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறை பொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலடிகளை இயற்றியவர் இடைக்காட்டுச் சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் பெரியாழ்வார். தர்மசேனர், அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்றழைக்கப்படும் நூலை இயற்றியவர் திருமூலர். நூல் திருமந்திரம். காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆன்சர் ஆலும் வேலும் பல்லுக்குருதி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவற்றி. இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை பொழிப்பு எதுகை. பொழிப்பெதுகை. அழகிய குளிர்ந்த கடம்ப வனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? தன்வினை வாக்கியம். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். ஆன்சர் தன்வினை வாக்கியம். பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. ஆன்சர் பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். வஞ்சித்திணைக்குரிய சீரமைப்பு தேமாங்கனி புலிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை வண்ணப் பண்பு பெயர். வஞ்சி விருத்தம் என்பது சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. ஆன்சர் பி. வினையெச்சம் கண்டறிக. ஆன்சர் ஓடி. வினையெச்சம் ஓடி. வினைமுற்றை தேர்வு செய்க. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தான். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. மாரி மழை, மாரி வேறு. ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அலை புற்று, கலை நீக்கு, தலை விலங்கு, இலை இலைத்தல். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ்ச் சொல்லை எழுதுக. டெலிகேட். ஆன்சர் பேராளர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. அறை. ஆன்சர் அறைந்தவர். அறை என்பதன் வினையால் அணையும் பெயர் அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. ஆன்சர் அகலாது போகாது என்பது தவறான இணை, தவறான எதிர்ச்சொல். சரியாக
பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எழுதுக. அஞ்சுலோதி அம் ப்ளஸ் சில ப்ளஸ் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஊன் ப்ளஸ் பொதிய ப்ளஸ் விழா. எழுத்து வகை அறிந்து பொருத்துக. இயல் உயிர் முதல் மெய்யீறு. புதிது மெய்முதல் உயிரீறு. ஆணி உயிர் முதல் உயிரீறு. வரம் மெய்முதல் மெய்யீறு. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநேய பாவாணர். உ.வே.சா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் பரிதிமாற் கலைஞர். வழக்கறிஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் நா. பிச்சமூர்த்தி. அடுத்து பொறுத்துக. காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர். உவமை கவிஞர் சுரதா. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். கவிஞரேறு வாணிதாசன். கவிஞரேறு பாவலர் மணி என அழைக்கப்படுபவர் வாணிதாசன். பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பாவேந்தர் பாரதிதாசன். உணவு உடை அடிப்படை தேவை. அந்த தேவையை பூர்த்தி செய்தானதும் முதலிடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் அறிஞர் அண்ணா. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத்தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் தேவநேய பாவாணர். அடுத்து கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. கூற்று 2. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். கூற்று 3. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளில் உள்ளன என்பது தவறு. விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு எம்மொழியிலும் இல்லை. ஆன்சர் கூற்று 1, 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது? மூவகை. மூவகை எடுத்தல் தொடுத்தல் முடித்தல். தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? ஐ திங்க் முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் மயிலாட்டம். கீழ்கண்டவற்றுள் திருவிக எழுதாத நூல் மனுமுறை கண்டவாசகம். மனுமுறை கண்டவாசகம் வள்ளலாரின் நூல்களில் ஒன்று. விளக்குகள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர் லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப் பெற்றார்? கல்கி. புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர் நல்லாதனார். சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் குகன். அனகன் என்ற சொல் யாரை குறிக்கிறது? ராமன். யாழின் வகைகள் யாவை? 4 வகைகள். குடிமக்கள் காப்பியம் சிலப்பதிகாரம். பேருழந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இப்பாடலில் பயின்று வரும் அணி தற்குறிப்பேற்ற அணி. உமறு புலவர் எழுதிய வேறு நூல் முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் குலசேகர ஆழ்வார். இருட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர் குதம்பை சித்தர். தேங்க்யூ.